So next question என்ன கொடுத்துக்கிறோன்னா so find a value f of x equal to a into sin of pi by 2 into x plus 1 x less than or equal to 0 and tan x minus sin x divided by x cube x is greater than 0 and now சொல்லிட்டான் at x equal to 0 is continuous function f is continuous function 0 f is continuous function f is continuous function அப்போ continuous functions சொன்னாங்க கண்டிப்பாக இது ரெண்டு என்னவா தான் இருக்க போகுது ஈக்குவலாக தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு டேரெக்டாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான் ஏ வேல்யூ கேட்குறான் ஏ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது சரி என்ன நடக்குது பார்க்கலாமா லிமிட் நீயும் போட நானும் போடுறேன் எக்ஸ் டென்ஸ் டு 0 இது லெஃப்ட் லிமிட் கரெக்டுங்களா லெஸ் தென் 0 இது லெஃப்ட் லிமிட் அப்போ 0 மைனஸ் f of x equal to limit x tends to 0 minus a into sin of இங்கே h tends to மாற்றிலாமா x tends to என்ன மாற்ற போகிறீங்க h tends to அப்போ h ஓட வேல்யூ என்ன தட் மீன்ஸ் a ஓட வேல்யூ என்ன 0 அப்போ என்ன பண்ணணும் sin of pi by 2 into 0 minus h plus 1 கரெக்டுங்களா 0 minus h plus 1 கரெக்டாக என்ன மிதின் கரெக்டா தப்பா மிதின் கரெக்ட் சார் கரெக்ட் அப்போ ஏ எழுதி எடுத்துட்டேன் அப்போ லிமிட் h tends to 0 மைனஸ் என்ன கிடைக்கும் sin of pi by 2 into சார் அந்த ஏ தான் வெளியே எடுத்துக்கிற மாதிரி தான் ஏ வெளியே எடுத்துக்கிற மாதிரி மைனஸ் h plus 1 ஏன் ஏ வெளியே எடுக்கிறோம் ஏன் ஏ வெளியே எடுக்கிறோம்னா இங்கே கச்சுங்கிற டேம் இருக்குது அப்போ இந்த ஏங்கிட்ட கச்சுங்கிற டேம் இல்லை அதனால இண்டிபெண்ட் ஆஃப் லிமிட் அதனால வெளியே எடுக்கிறோம் சரிங்களா என்ன வெளியே எடுக்க முடியாது கான்ஸ்டன்ட் டேம் மாதிரி கான்ஸ்டன்ட் டேம் வெளியே எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ என்ன 0 வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண போறீங்க அப்போ 0 டைரெக்டாக அப்ளை பண்ண என்ன கிடைக்குது a இன்ட்டு சைன் ஆஃப் பை பை 2 இன்ட்டு 1 அப்போ சைன் பை பை 2 சைன் பை பை 2 வேல்யூ என்னடா கண்ணு 1 அப்போ என்னாச்சு லிமிட் x tends to 0 minus f of x value equal to a f of x value என்ன கிடைக்குது a ன்னு கிடைக்குது சரியாம்மா டவுட் இருக்குது இல்ல சரி அடுத்தது என்ன ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் லிமிட் x tends to 0 plus f of x equal to limit h tends to 0 plus என்ன கொடுத்துக்கிறோம் ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் லிமிட் tan x minus sin x இது எல்லா ட்ரிகோனோமெட்ரி ஃபார்மும் அப்ளை பண்ண போறோம் ஏன்னா டைரக்டா போட்டு அன்டிஃபைன்ட் ஃபார்மட் வந்துரும் அதனால என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் எல்லா ட்ரிகோனோமெட்ரி ஃபார்மும் அப்ப tan x tan of 0 plus h minus sin of 0 plus h x cubed அப்ப 0 plus h whole cube அப்ப என்ன நடக்கும் 0 கட் ஆயிரும் 0 கட் ஆயிரும் 0 கட் ஆயிரும் அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது லிமிட் h tends to 0 plus tan h minus sin h divided by h cube கரெக்டாப்பா இதை டைரக்டா போட்டோம்னா உங்களுக்கு 0 by 0 ஆயிரும் இப்போ என்ன பண்ண போறோம்னா tan h க்கு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா என்ன வரும் sin by cos அப்ப என்னாச்சு sin h divided by cos h minus sin h divided by h cube சரியாம்மா ரெண்டுக்கு sin h காமனா இங்க பாருங்க ரெண்டுக்கு sin h காமன் அதனால என்ன எடுக்க போறேன் sin h வந்து காமனா வெளிய எடுக்கிறேன் sin h வந்து காமனா கிடைக்கும் 1 minus cos h
minus 1 divided by h cube. கரெக்டாப்பா? எஸ் சார். பொறுமையாக ஒரு ஸ்டெப் பண்ணி ஆன்சர் டக்குன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? லிமிட் h tends to 0 ப்ளஸ் இங்கே சைன் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது கரெக்டுங்களா? இந்த எக்ஸ் கியூப் கட்ச் கியூப் என்ன பண்ணலாம்? ஹச் இன்ட்டு கட்ச் ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டாப்பா? அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹச் இங்கே வச்சுட்டேன், மீதி இருக்கிற வந்து இது எல்சிஎம் எடுங்க. இந்த டைம் எல்சிஎம் எடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 மைனஸ் காஸ் கட்ச் டிவைடட் பை காஸ் கட்ச் ஹோல் திங் டிவைடட் பை ஒரு கட்சி இங்கே எழுதிட்டேன், இன்னொரு கட்ச் ஸ்கொயர் இருக்குது, அப்போ டிவைடட் பை கட்ச் ஸ்கொயர். கரெக்டாப்பா? இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா இல்லை டவுட் இருக்குதா? புரியுது சார். சார் sin x by h 1 எடுத்துக்கலாம். அது வந்து லிமிட். ஆமா, அது லிமிட் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகும்? லிமிட் ஸ்ப்ளிட் அப் பண்ணு. லிமிட் h tends to 0 plus sin h by h, இது ஒண்ணுங்கிற ஃபார்முலா தெரியும், இன்டு லிமிட் h tends to 0 plus 1 minus cos h ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா எழுதலாமா? இது எப்படி எழுதலாம் பாருங்க. 2 sin square h by 2 ன்னு எழுதலாம். சரிங்களா? எதை இந்த டேர்முக்கு பதிலாக என்ன பண்ண போறேன்? ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். யாருக்கு பதிலாக? இந்த டேர்முக்கு பதிலாக. மீதி இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்றேன், அதை டிவைடட் பை கட்ச் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் எழுதிட்டு இந்த காஸ் கட்ச் இருக்குதுல்ல, அதை வந்து எகெயின் என்ன பண்றேன், லிமிட் h tends to 0 plus 1 divided by cos கட்ச்னு எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுச்சுன்னா சொல்ல அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். இந்த டைமுக்கு என்ன பண்ண போறேன், ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதிட்டேன். அப்போ ஒரு கட்ச் ஸ்கொயர் இருக்குது, இது ரெண்டையும் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேன். இங்க என்ன இருக்குது, டினாமினேட்டர்ல ஒரு 1 பை காஸ் கட்ச் இருக்குது, அதுக்கு தனி நான் லிமிட் போட்டேன். அவ்வளவுதான் கண்ணு. இந்த ஸ்டெப் 3ஆ ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கிறேன். ப்ரீவியஸ் ஸ்டெப் இது 3ஆ ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கிறேன். சரியா? ஓகே சார். புரியுது சார். புரிஞ்சிடுச்சுல? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டா. அப்ப இதனோட வேலை என்ன, ஆல்ரெடி உனக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப காஸ் ஜீரோட வேலை என்ன கண்ணு? h tends to 0 பண்ணா காஸ் ஜீரோட வேலை என்ன? டவுட்டா? சொல்றேமா சார். 2 sin square h by 2 divided by h square எப்படி சார்? இங்க கட்ச் ஸ்கொயர் இருக்குது பாரு, இந்த கட்ச் ஸ்கொயர். சார் அந்த h square மேல போச்சுன்னா மேல தானே சார் இருக்கும். மேல எப்படி இருக்கும்? அது ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்கு, அது எப்படி டக்குன்னு மேல வந்து பாருங்க. இந்த கட்ச் கியூப் தான் எப்படி பண்றேன், கட்ச் இன்டு கட்ச் ஸ்கொயர்ங்கற. அப்ப ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்குது. டினாமினேட்டருக்கு எப்படி நியூமரேட்டரா போகும்? அதான் அந்த பாயிண்ட் நினைக்கிறேன். a divided by c. இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. a divided by b divided by c னா இந்த b தான் கீழ வரும், c மேல போவாது. இந்த b தான் கீழ வரும். சரிங்களா? ஓகே சார். அதுதான் நான் ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதிக்கிறேன், மத்தபடி எதுவும் இல்லை. சரிங்களா? புரிஞ்சுச்சுல? அப்ப நான் கேட்ட கொஸ்டின் என்ன, இந்த கஸ்டன்ட் 0 போட்டா காஸ் ஜீரோட வேலை என்னன்னு கேட்டேன். நான் கேட்ட கொஸ்டின் இந்த காஸ் ஜீரோட வேலை என்ன? காஸ் ஜீரோ வேல்யூ என்ன? 1 சார். 1. அப்ப இந்த கடைசி டேர்மோட வேல்யூ என்னாச்சு? 1 ஆயிடுச்சா? இந்த கடைசி டேர்மோட வேல்யூ என்னன்னா 1 எழுதிடலாமா? அப்ப நமக்கு ரிமைனிங் ரிசல்ட் யார் இருக்கறா? இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட். ரிமைனிங் ரிசல்ட் இவன் தான் இருக்கறா. அப்ப இங்க 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அவனை நான் வெளிய எடுத்துக்கிறேன். 2 இன்டு லிமிட் h tends to 0 plus sin squared h by 2 divided by h squared. கரெக்டாடா கண்ணே? இதுல என்ன டவுட் இருக்குதா? equal to 2 into limit h tends to 0 plus இது எப்படி எழுதலாம்? sin h by 2 divided by h whole square. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? லிமிட் x tends to 0 sin x by x ஓட வேல்யூ 1 ன்னு தெரியும். பட் இங்க என்ன மிஸ் ஆகுது? இங்க h by 2 இருக்குது, இங்க h இருக்குது. அப்ப என்ன மிஸ் ஆகுது? டிவைடட் பை 2 மிஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப டிவைடட் பை 2 னா இங்க ஒரு 2 போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 2 into limit h tends to 0 plus என்ன சொன்னீங்க? sin h by 2 divided by இங்க h by 2 இருக்குனால இங்க h by 2 இல்ல. அதனால என்ன பண்ண போறேன்? 2 into h by 2 ன்னு எழுதுறேன். Multiply and divide in denominator is 2. கரெக்டாப்பா? இந்த ஸ்டெப் புரியுதா? புரியுது சார். Since multiply and divided by 2 in denominator, dr னா denominator னு வெச்சுக்கோங்க. ஓகே, multiply and divided by 2 in denominator. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும்? இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட்,
அந்த 2 வந்து வெளியே எடுத்தால் 2 ஸ்கொயர். இங்கே வந்து 2 கான்ஸ்டன்ட், இங்கே 2 இருக்குது, 2 ஸ்கொயர் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ வெளியே எடுத்தால் என்ன நடக்கும்? 2 divided by 2 squared limit h tends to 0 plus sin h by 2 divided by h by 2 whole square divided by h by 2 whole square. அப்போ இதனோட ரிசல்ட் என்ன? sin h by xோட வேல்யூ ஒன்று தான். இதனோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் 1 ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர்டான என்னது? 1 தான். அப்போ இதனோட வேல்யூ என்ன? 1 ஸ்கொயர் கிடைக்கும். 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அப்போ இந்த 2 இந்த 2 கட் ஆனால் 1/2 கிடைக்கும். therefore 1/2 equal to into limit இதனோட வேல்யூ என்ன சொன்னால் 1 சொல்லிட்டேன். அப்போ 1 ஸ்கொயர். இதனோட வேல்யூ என்னாச்சு? 1 ஸ்கொயர் ஆயிடுச்சு. சரியாம்மா? அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது? என்ன தெரியுது இதுல இருந்து? 1/2. அப்போ என்ன ஆச்சுமா? that is equal to 1/2. that is equal to 1/2. சரிங்களா? சரி, இது என்னோட வேல்யூ? ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ ஏன்னு கண்டுபிடிச்சிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஏது என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்ன? ஏ. அப்போ 2 ஈக்குவல் தானே? அப்போ 2 ஈக்குவல் என்னக்கும்? ஏ ஈக்குவல் டு என்னது? 1/2. ஏ ஈக்குவல் டு என்னது? 1/2. சரி, டவுட் இருக்குதுங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 1/2. இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் 5 மார்க் இல்லை 4 மார்க் இல்லை 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்.